அரசு கேபிள் நிறுவனத்தை தேர்தல் ஆணையம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி இதனை தெரிவித்தார். இதன் மூலம் தேர்தல் நேரத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்புகள் இருட்டடிப்பு செய்யப்படாமல் இருக்க வழி ஏற்படும் என அவர் கூறினார். மேலும் மக்கள் நல கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். முன்னதாக தங்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கி தலைமை தேர்தல் ஆணையம் அளித்த கடிதத்தை தமிழக தலைமை தேர்தல் அலுவலகத்தில் அவர் சமர்ப்பித்தார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தனி சின்னத்தில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வாக்கு சதவிகிதத்தை பாமக கொண்டிருக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே மாம்பழ சின்னத்தை கேட்டு பெறும் நோக்கில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சி மனு செய்தது. அதனை ஏற்று மாம்பழ சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட பாமகவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமாக